ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஜெயலக்ஷ்மி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆற்றுலேயே ரவா லட்டு எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இது வரைக்கும் நான் பொடி ஐட்டம்ஸ் தான் நாங்கள் போட்டுட்ருந்தோம். இப்போது இன்றைக்கி ஸ்வீட் ஐட்டம்ஸ் பண்ணோம். ஸோ அதனால் ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இது ஆற்றுலேயே ரவா லட்டு எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்ப்போம். அதுக்கு என்னென்ன பொருள் வேணுன்றதையும் பார்க்கலாம். இது ஆற்றுலேயே அழகாக நிமிஷமாக பண்ணிடலாம். இதுக்கு வேண்டியதெல்லாம் என்னென்ன பொருள் வேணுன்றதை நம்ம பார்க்கலாம். ஆகும் இதுக்கு என்னென்ன வேணும்னா, ரவை, சர்க்கரை, ஏலக்காய் பொடி, நெய், இந்த 4 ஐட்டம்ஸ் தான் வேணும். இப்போது ரவை எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரவை 200 கிராம் அப்படி எடுத்துக்கிறீங்கன்னா சர்க்கரை 200 கிராம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கூட நீங்கள் சர்க்கரை ஜாஸ்தி சாப்பிடுவேல், ஸ்வீட் சாப்பிடுவேல் அப்படின்னாக்க 50 கிராம் கூட சேர்த்து 250 கிராமாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ரவையை ஒரு கடாயில் நெய் விட்டு, என்ன தான் நம்ம ரோஸ்டர் ரவையாக இருந்தாலும் நம்ம ஆற்றுல ஒரு வறுத்துக்கணும். கடாயில் சொட்டு நெய் விட்டுட்டு ரவையை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. பொன்னிறம் கூட இல்லை, அந்த ரவை வாசனை வரணும். ரவை வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்து கொஞ்சம் ஆற வச்சுருங்க. ஆறின உடனே அந்த ரவையை நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி சுகர், 250 கிராம் சுகர் எடுத்து அதையும் தனியாக நைஸாக பொடி பண்ணிடுங்க. பொடி பண்ணிவிட்டு அது ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்துட்டு அதில் ஏலக்காய் பொடியையும் போட்டு கலந்துருங்க. கலந்துட்டு இன்னொரு அடுப்பில் கடாயை வச்சு நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சி இந்த ரவை சுகர் மிக்சரில் கொட்டிட்டு அது ஒரு சேர ஒன்றா ஒத்தாப்பில் நல்லா உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சேன்னா நல்லா உங்களுக்கு உடையாமல் வரும். உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன்னா இந்த ஸ்வீட்டு 1 வாரம் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு தாராளமாக சாப்பிட்லாம். இது டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஹெல்த்தி. ஆத்திரியை நம்ம நிமிஷமாக பண்ணிடலாம். இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு உங்கள் வேல்யூபிள் ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.